மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நற்செய்தியை நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது, உலகில் இருக்கிற எல்லா வகையான விலங்குகளுக்கும் ஜீவராசிகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான வேறுபாடு என்னவென நாம் பார்க்கிற பொழுது, நாம் எல்லா ஜீவராசிகளை விட சிரிக்கிற தன்மையை பெற்றிருக்கிறோம். புன்னகைக்கு உரிய அந்த தன்மையை நாம் பெற்றிருப்பது கடவுள் நம்மிடம் கொடுத்திருக்கிற சிறப்பு பண்பாக இருக்கிறது. ஆயினும் நிறைய ஆய்வுகள் இன்றைக்கு விலங்குகள் கூட மனிதர்களைப் போல சிரிப்பதாக நகைப்பதாக இருந்தாலும் இதை நாம் ஏற்றுக்கொள்ளே ஆக வேண்டும். அத்தகைய நிலையில் நாம் பார்க்கிற பொழுது, விலங்குகளை தாண்டி பறவைகளை தாண்டி மனிதருக்கு கடவுள் சிறப்பான ஒரு தன்மையை கொடுத்திருக்கிறார். நாம் விலங்குகளை பார்க்கிறோம், பறவைகளை பார்க்கிறோம். அவைகள் ஒரே வகையாக தான் தொடக்கத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தன்னுடைய கூடுகளை கட்டுகிற திறனை தன்னகத்தில் கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதன் மட்டும்தான் தன்னுடைய சிந்தனைக்கேற்ப தன்னுடைய சிந்தனை ஓட்டத்திற்கு உரித்தான ஒரு பன்மையை பெற்றுக்கொண்டு தான் சிந்திக்கிற வகையில் தனக்கு ஏற்ற விதத்தில் வீடுகளை அமைத்து கொள்கிற ஒரு திறனையும் மனிதர்களாகிய நாம் பெற்றிருப்பதை இந்த நாளிலே பார்க்கிறோம். ஆக இயேசு இன்றைய நாளில் நமக்கு குறிப்பிடுவது, நாம் எப்படி வாழுகிறோம் என்பதை தாண்டி தன்னுடைய நிலங்களை, தன்னுடைய புலன்களை, பிள்ளைகளை, தாய் தந்தைகளை விட்டுவிட்ட எவரும் இன்மையிலும் மறுமையிலும் 100 மடங்காக வீடுகளையும் சகோதர சகோதரிகளையும் தாயையும் நிலபுலன்களையும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என அறிவுறுத்துகிறார். ஆக இன்றைய நாட்களில் நாம் வாழுகிற நிலையில் நாம் மனிதர்களை அதிகம் நேசிப்பதை விட பொருட்களை அதிகம் நேசிப்பவர்களாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மாறிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் பொருட்களை நேசிக்கிறோம், மனிதர்களை இன்றைக்கு நாம் பயன்படுத்துபவர்களாக மாறிக்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிற பொழுது, தொடக்க கால கிறிஸ்துவ வாழ்க்கையை பார்க்கிற பொழுது அவர்கள் பலவிதமான துன்பங்களுக்கும் பலவிதமான நெருக்கடிகளுக்கும் பலவிதமான அவலங்களுக்கும் ஆளாகினாலும் திருத்துதர் பணிகள் நமக்கு அறிவுறுத்துவது 2வது அதிகாரம் 44-46 வரை நாம் பார்க்கிறோம். நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர், எல்லா உடைமைகளையும் பொதுவாக வைத்திருந்தனர். இன்றைக்கு பொதுவான தன்மை எல்லோரிடத்திலும் இருப்பதில்லை. ஆனால் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய சுய உறவுகளை இழந்தார்கள், தங்களுடைய சுய தாயை தந்தையை இழந்தார்கள். ஆனால் திருச்சபை என்கிற இந்த உறவுக்குள் வருகிற பொழுது நிறைய உறவுகளையும், நிறைய புதிய உறவுகளையும், தாய்களையும் தந்தைகளையும் நிறைய நபர்களை அவர்கள் உறவாக பெற்றுக்கொண்டதை திருத்துதர் பணிகளிலே நாம் வாசிக்கிறோம். ஆக இன்றைக்கு இயேசு நமக்கு அறிவுறுத்துவது, நாம் நற்செய்தியிலும் அவர் நமக்கு பல இடங்களை அறிவுறுத்துவது, அநியாய செல்வங்களை கொண்டாவது நண்பர்களை பெருக்கிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம் உறவுகளை மையப்படுத்தி வாழுகிற அந்த வாழ்வு மாறிக்கொண்டிருக்கிறது. ஆக இயேசு இன்றைய நாளில் நமக்கு அழைப்பு விடுப்பது, நம்முடைய செல்வங்களை, நம்முடைய பொருட்களை நம்முடைய தேவைக்கு அதிகமாக வைத்திருப்பவற்றை நாம் வைத்து உறவுகளை வளர்த்து கொள்வோம் என்கிற ஒரு நிலைக்கு நம்மை இன்றைக்கு அழைக்கிறார். இயேசு இன்றைய நாளிலே உறவுகளை மையப்படுத்தி வாழ நமக்கு அழைப்பு விடுப்பதை நாம் பார்க்கிறோம். அத்தகைய நிலையில் நாம் இன்றைக்கு கிறிஸ்துவை நாம் வாழ்வுக்குள் அனுமதிக்கும் போது நம் வாழ்வு தன் அர்த்தத்தை பெற ஆரம்பிக்கிறது. அதையும் தாண்டி துறந்து விட்டேன் என்கிற அந்த உணர்வை நாம் துறக்கிற பொழுதே நாம் நல்ல மனிதர்களாக வாழ முடியும் என்பதையும் இயேசு இன்றைய நாளிலே கற்றுத் தருகிறார். எனவே நாம் எல்லாவற்றையும் துறந்து மனிதர்களை சேகரிப்பவர்களாகவும் உறவுகளை நாம் வலுப்படுத்துபவர்களாகவும் மாறுகிற அந்த வாழ்வை இந்நாளிலே நாம் இறைவனிடம் வேண்டுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.